ஒவ்வொரு எபிசோடோட எண்டிங்குமே வந்துட்டு சும்மா மிரட்டி விட்டுறானுங்க. நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோடைய 5 இந்த நேம் ஆஃப் த மதர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் எபிசோடில் வந்துட்டு பேலார் டார்கேரியன் வந்துட்டு சர் டங்கன் பக்கம் நிற்கிற மாதிரி முடிச்சிருப்பானுங்க. அண்ட் இந்த எபிசோடைய ஸ்டார்டிங்கில் சண்டை ஸ்டார்ட் ஆயிருது. சர் டங்கனை போட்டு பொழந்து எடுத்துருவானுங்க. உடம்பு ஃபுல்லாக ஓட்டையை போட்டு குத்தி கிழிச்சிருவானுங்க. தலைமை அப்படியே கீழே விழுந்துருவான். அப்போ வந்துட்டு சர் டங்கனுடைய சின்ன வயசு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம காட்டுவாங்க. சின்ன வயசில் தலைமை யார் கூட இருந்தான், எப்படி சார் ஏர்லனோட வந்து சேர்ந்தான், எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற வரைக்கும் காட்டிட்டு திரும்ப தலைமை எந்திரிப்பாப்பில். இந்த டைம் வந்துட்டு ஏரியன் டார்கேரியனை பொழந்து எடுத்துருவார். அடிக்கிற அடியில் அவன் வாயாலே வந்துட்டு நான் வந்து இந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சிருவாப்பில். அவ்வளோதான், சண்டையில் ஜெயிச்சிருவாங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு பேலார் டார்கேரியன் வருவாப்பில். சார் டங்கனும் பேலார் டார்கேரியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேலாருடைய அந்த ஹெல்மெட்டை வந்து கழட்ட சொல்லுவாப்பில். கழட்டிட்டு பார்த்தா தலைவனுக்கு பின்னாடி பாதி மண்டையை வெட்டியிருப்பானுங்க, கேக் வெட்டுற மாதிரி. அவ்வளோதான், பேலார் டார்கேரியன் அப்படியே விழுந்துருவாப்பில். பேலார் டார்கேரியன் செத்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஒரு பிரின்ஸு, இரும்பு சிம்மாசனத்துடைய பிரின்ஸ் வந்துட்டு இறந்துட்டார் அப்படிங்கும்போது அடுத்து அங்கே உள்ள விஷயங்கள்லாம் என்ன மாதிரி மாறப்போகுது, சார் டங்கனுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் வந்துட்டு நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். நீங்கள் எபிசோட் 5 பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இன்னும் இல்லை அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் இருக்குது. தமிழ் டப்பில் பார்க்காதீங்க, இங்கிலீஷில் பாருங்கள்.